கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக பெரியசாமி இருந்தபோது அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த முன்னாள் IPS அதிகாரி ஜாபர் சேட்டுக்கு சட்டவிரோதமாக வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்த புகாரின் பேரிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சரின் வீட்டில் சோதனை நடைபெறும் தகவலை கேட்டு ஏராளமான திமுகவினர் அமைச்சர் வீட்டு முன்பு குவிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியசாமி வீட்டின் முன்பு திமுக தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் வீட்டின் பிற பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை சுற்றி துப்பாக்கியுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அமைச்சரின் வீட்டுக்கு அதிமுக முன்னாள் MLA வந்ததுதான் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. பழனி சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் வழக்கறிஞருமான சுப்புரத்தினம் திடீரென அமைச்சர் பெரியசாமியின் வீட்டு வாசலில் துணை மேயர் ராஜபாபுவுடன் அமர்ந்திருந்தார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் MLA-வாக இருந்த அவர் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர்களாக இருந்தபோது மீண்டும் அவர் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை. தொடர்ந்து அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்பட்ட போது அவரது தீவிர ஆதரவாளராக மாறினார் சுப்புரத்தினம். பன்னீர்செல்வத்தின் பல வழக்குகளில் நேரில் ஆஜராகி வாதாடியவர் சுப்புரத்தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பெரியசாமியின் வீட்டில் சோதனை நடத்தி வரும் நிலையில் திடீரென அங்கு வந்த சுப்புரத்தினம் துணை மேயர் ராஜப்பாவுடன் அமர்ந்திருந்தது பேசு பொருளாகியுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்தவர் திடீரென அந்த இடத்திலிருந்து மாயமானார். அதிமுகவிலிருந்து அன்பர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் பலரும் திமுகவில் ஐக்கியமாகி வரும் நிலையில் தற்போது OPS-இன் ஆதரவாளர் அமலாக்கத்துறை ரெய்டின் போது அமைச்சர் வீட்டுக்கு வந்தது திண்டுக்கல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி வரும் நிலையில் அறிவாலயத்தினர் கொண்டாடி வருகின்றனர். காரணம், அமலாக்கத்துறை அதிகாரிகள் எத்தனையோ முறை அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடத்தியிருந்தும் இதை பெரிதாக திமுக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் அதிமுக கட்சியில் மூத்த தலைவர்களான அன்பர் ராஜா மற்றும் மைத்ரேயன் உள்ளிட்டோர் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோன்று அதிமுக கட்சியில் சில முக்கிய தலைவர்களும் கட்சியில் உரிய மரியாதை கிடைக்காததாக கூறி எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக கட்சிகளின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தம்பிதுரை அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைய உள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியின் போது தம்பிதுரையை எடப்பாடி பழனிசாமி பேச விடாமல் இடைமறித்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சியில் இருந்து விலக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை தம்பிதுரை தரப்பிலிருந்து இந்த செய்திக்கு விளக்கம் வராத நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இதனால் அறிவாலயத்தில் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.